பிரான்சில் ஏப்ரல் மாதத்தில் பணவீக்கம் 2.2% உயர்ந்துள்ளதாக புள்ளியியல் ஆய்வு நிறுவனமான என்சி தெரிவித்துள்ளது. குறிப்பாக எரிசக்தி விலைகள் 14%க்கும் மேலாக அதிகரித்துள்ளது நுகர்வோரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பணவீக்கத்தின் இந்த உயர்வை தொடர்ந்து வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தது 2% உயர்த்தப்படும் என்று பொருளாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். மே மாதம் 13ஆம் தேதி பணவீக்க புள்ளி விவரங்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் இது அமுலுக்கு வரும் என அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பெட்ரோல் விலையும் விமான கட்டணங்களும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்த வருமானம் பெறுபவர்கள் பணவீக்கத்திலிருந்து பாதுகாக்கும் இத்தகைய சமூக பாதுகாப்பு முறை உலகில் வேறு எங்கும் இல்லை என்று அமைச்சர் பெருமிதம் வெளியிட்டார். அரசின் இந்த நடவடிக்கைக்கு சாதாரண ஊழியர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என அவர் கூறினார். எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது எதிர்க்கட்சிகள் கோருவது போல அனைவருக்கும் பொதுவான நிதியுதவி வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டுமே இலக்கு வைக்கப்பட்ட உதவிகள் வழங்கப்படும் என அவர் கூறினார். தற்போதுள்ள நிச்சயமற்ற புவிசார் அரசியல் சூழலில் எரிசக்தி விலை உயர்வை சமாளிக்க புதிய வழிமுறைகளை ஆராயுமாறு அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உத்தரவிட்டுள்ளார்.